Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி கிளேஸ் கேக் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1.5 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி சலிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதுவும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் லைட்டாக கட்டிகள் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்ச தயிர் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் ஆட் பண்ணி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக் கேக் செய்கிறீங்கன்னா 3 எக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்சாக நம்ம ப்ரீ மிக்ஸ் பண்ண நம்ம கேக் மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க டைமில் 6 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, நான் பாயில் பண்ணி கூல் பண்ண மில்க்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 7 இன்ச் கேக் டின்னில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்லேயும் பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தால அந்த கேக் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிடும். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் சிரப்புக்கு 1/2 கப் வாட்டர், 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணுறது பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ராபெரி கேக் பண்ணுறதுனால இப்போது ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கேக்கில் நல்லா நினச்சிக்கலாம். நினச்சிட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நம்ம ஆட் பண்ணி அப்ளை பண்ண ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக கூட அப்படியே ஸ்பேச்சுலா வச்சு கூட பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம செகண்ட் லேயர் வச்சு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். சுகர் சிரப், க்ரீம், ஸ்ட்ராபெரி க்ரஷ், அப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3rd லேயர் வைக்க போகிறோம். ஃபைனல் லேயர்லையும் அதே மாதிரி க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேயும் க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இது 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நியூட்ரல் ஜெல் எடுத்துக்கலாம். இதோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 ட்ராப் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரெட் கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை கேக்கில் ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். கீழே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. உங்ககிட்ட பைப்பிங் நாசல் எதுவுமே இல்லைனா நீங்கள் அப்படியே ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். இதுவே நல்லா சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் இன்னும் அழகாக்கிறதுக்காக நான் எடிபிள் கோல்டன் சுகர் பால்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கேக்லேயும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராபெரி கிளேஸ் கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதோட வெயிட் 1 kg இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.